கைஸ் ஹீரோக்கு தெரியாம இவளும் வெளியே வந்து கிங்க்கு ஃபோன் பண்ணி அழுகுறா. அவனும் ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறன்னு கேட்க இவளும் டக்குன்னு எதுவும் சொல்லாம ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்ப டாக்டர் வந்து சாரிப்பா எங்களால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம், ஆனா எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னு சொல்ல அடுத்த நாள் காலையில ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் திங்ஸ் எதுவுமே இல்லை. இவனுக்கு புரியுது முழுசா விட்டுட்டு போயிட்டான்னு. சுயபிள்ள வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு அவளுக்கு கால் பண்ண இவளும் இந்த நேரத்துல எந்த டோபரு கால் பண்றதுன்னு பாக்கா. ஐயோ செல்ல குட்டி பண்ணுதுன்னு சொல்லி என்ன விஷயம்னு கேட்க இல்ல ஹீரோனி எதுவும் உங்க வீட்டுக்கு வந்தாளா, இதுக்கு தான் கால் பண்ணியா இல்லைன்னு படுத்துறா. அடுத்து யாங் பையனுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோனி எதுவும் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு கேட்க இல்லையடா ஏன் எதுவும் பிரச்சனையா, நான் அப்புறம் சொல்றேன்னு வச்சிடுறா. அடுத்து இந்த கேட்டி பிள்ளையும் எல்லாம் பிளான் பண்ண மாதிரியே நடக்குதுன்னு ஹாப்பியா ப்ளே பண்ணிட்டு கிடக்கா. அப்ப கைட்டு பையனும் வந்து நீ என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு கிடக்க, நான் என்ன பண்ணேன், எதுக்காக ஹீரோனி இப்படி கஷ்டப்படுத்துற, யாரு கஷ்டப்படுத்தினா, நான் உண்மையா அவளுக்கு புரிய வச்சேன் அவ்வளவுதான். இது உண்மை என்னன்னு நமக்கே தெரியும், உன்னோட ஃபேக்கான சர்டிஃபிகேட் ஃபேக்கான ஆடியோ இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு கிடைக்கியா, உனக்கு இதெல்லாம் கேவலமா இல்லையான்னு திட்டிட்டு இருக்கா. இவளும் எனக்கு ஹீரோ வேணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு போறா. சேம் டைம்ல இவனும் எல்லா பக்கம் தேடிட்டு கேத்தி பிள்ளையும் தளத்தல எழுதிட்டு போய் அப்படி ஹீரோனு கிட்ட என்ன தண்டி சொல்லி தொலைச்ச, அப்பவும் இல்லப்பா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நடிக்கிறா. இப்ப நீ சொல்றியா இல்ல என்னன்னு கிட்ட போக இவன் ஏற்கனவே வெறி கொண்டு கிடக்கான், அடிச்சாலும் அடிச்சிருவான்னு அந்த ஆடியோவை நீட்டிடுறா. இவனுக்கும் இது கேட்குறப்ப செம்ம கடுப்பா கிடைக்கு. இங்க பாரு நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உன் பேரண்ட்ஸ் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ விடுன்னு சொல்ல மரியாதையா கையை எடுத்துடுறேன்னு போயிடுறான். அப்ப ஹீரோயினை காணும்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. அவ எங்கடா இருக்கா, அவகிட்ட நாங்க இப்பவே பேசணும்னு சொல்ல இவனும் ஹீரோயின் அப்பா அம்மா இறந்து போனதுக்கும் நமக்கும் எதுவும் சம்மந்தம் கிடக்கான்னு சந்தேகமா தான் கேட்குறான். நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அது வெறும் விபத்து தாண்டான்னு சொல்ல சரி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க ஹீரோயினை நான் கூட்டிட்டு வரேன்னு போறான். ஹீரோ ஒரு பக்கம் சுயப்பிள்ள ஒரு பக்கம்னு ஒவ்வொருத்தரையும் போட்டோலாம் காமிச்சு தேடிட்டு கிடக்காங்க, ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ அம்மாவும் நீ எங்க தான் கிடக்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ப்ளீஸ் எங்க கிட்ட வந்துருன்னு மொத்த ஃபீலிங்ஸையும் ஆடியோவா அழுது அனுப்புறாங்க. இவளும் யாருக்கும் தெரியாம ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கா. ஆனா ஹீரோ தேடுறத விடவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு காலேஜுக்கும் வரா. சாரும் பார்த்துட்டு உன் மனசுல என்னதாம நினைச்சிட்டு கிடக்க, உன் இஷ்டத்துக்கு வர லீவு போடுற, என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு பைய மாதிரி தெரியுதான்னு கத்த இவளும் இல்ல எனக்கு கொஞ்சம் பர்சனலா ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு கேட்க ஏமா நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா, உன் ஃபேமிலியோட தேடிட்டு கிடக்காங்கன்னு சொல்ல இவளும் மண்டே ஆடிட்டு வெளியே வரப்ப இந்த கேத்தி பிள்ளைய பார்த்துடுறா. இவளும் ரொம்ப அக்கறையா நீ எங்க போன, உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்பட்டோன்னு இழிக்க இவளும் அவகிட்ட எதுவும் சொல்லாம போயிடுறா. அடுத்து சுய பிள்ளை தான் பார்க்க வந்திருக்கா. லூசு நீ எங்க போன, உனக்கு என்ன ஆச்சு, என்னதான் பிரச்சனைன்னு கேட்க இவளும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றா. என்ன சொல்ற, ஹீரோ அப்பா அம்மா தான் உன் பேரண்ட்ஸை கொண்டாங்களா, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது இந்த மேனாமணிக்கு தானே, அவ சொல்றதெல்லாம் நீ நம்புறியா, எனக்கும் அவன் மேல டவுட் கிடைக்கு, ஆனா இதனால அவளுக்கு என்ன கிடைக்கும், இங்க பாரு நம்மள ஸ்டார்டிங்ல இருந்து அவ அவமானப்படுத்த தான் நினைச்சா, அவளை போய் நம்புறியான்னு கேட்க அப்ப இவரும் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறான். ஆனா இவளால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சூய பிள்ளையும் எனக்கு நம்ம அவன் மேலதான் சந்தேகமா கிடக்குன்னு சொல்றான். அப்ப ஹீரோவும் ஹீரோயின் நினைப்பிலேயே அவ பேரை எழுதிடுறான். உன் பேரை எழுதுறான்னு போக அப்ப சாரும் பார்த்துட்டு இது ஒன்றும் டிராயிங் கிளாஸ் கிடையாது, ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணுன்னு திட்டிட்டு போக அப்ப யாங்க பையனும் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு கிடக்கான். அவனையும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ எங்க போன, அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டியா, இத்தனை நாளா அந்த கிரிக்கை அவனை தேடுறேன்னு சாப்பிடாமையே உடம்ப போட்டு கெடுத்துட்டு கிடக்கான்னு சொல்ல ஆனா இவ சட்டுன்னு போயிடுறா. இல்ல இது சரி வராதுன்னு யாங்கும் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான். அவ்வளவுதான் கேட்ட ஜோருக்கா அந்த இடத்துல போய் தேடிட்டு கிடக்க காலேஜுக்கு எதுவும் போனாலும் போயிருப்பான்னு அங்கேயும் போய் தேடிட்டு இருக்கான். சேம் டைம்ல கிம்மும் ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு கிடக்க இவளும் பார்த்துட்டு நீ எப்போ வந்த, உடம்பு இப்போ பரவாயில்லையான்னு கேட்க இவனும் நான் ஃபைனலாக உன்கிட்ட வந்துட்டேனே நிற்க இவளும் பார்த்துட்டு ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறான். கிம்மும் இவளுக்காக தான் வந்திருப்பான், ஆனால் டைமிங்கில் ஹீரோவும் இதை பார்த்துடுறான். அடுத்து ஹீரோயின் தங்கியிருக்க ரூமுக்கு கிம்மை கூட்டிகிட்டு போக இவனும் பார்த்துட்டு என்ன இங்கே தான் கிடைக்கியா, ஆமாம் இதுவே எனக்கு ஓகே தானே சொல்ல இவனும் நான் வேணும்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல ப்ளீஸ் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிடுறா. சரி வா அது எங்கே போகலான்னு போகிறாங்க. அப்போ தின்னுட்டு இருக்கப்ப அப்பப்போ இவளுக்கும் ஹீரோ ஞாபகம் வருது, அவனை ஏன் நம்ம நினைக்கிறோன்னு ஆமாம் கேட்குறோன்னு நினச்சேன், உன் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போயிட்டு கிடக்கு, இப்போதைக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அதான் அட்லீஸ்ட் உன்னையாச்சும் பார்க்கலான்னு வந்துட்டேன்னு சொல்ல என்ன சொல்கிற, ஆனால் நீ கவலைப்படாத நான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்னு ஃபுல் கட்டிட்டு நான் தான் பே பண்ணுவேன்னு மொத்த பணத்தையும் அவங்க கிட்டே நீட்டிடுறான். கேபில் போகிறதுக்கு கூட கையில் காசு இல்லை. அப்போ இவனை மட்டும் வண்டியில் ஏற்றி விட்டு எனக்கு போகிற வழியில் சோழி
மூடி கிடக்குன்னு அவனை அனுப்பிடுறா. அப்ப இவளும் நடப்பயணத்தை பண்ணா. அப்ப கால் வலிக்குது இடத்துல உட்காந்துடுறா. அப்பதான் போனையே ஆன் பண்றா. அப்ப ஹீரோ அம்மா அனுப்பின ஆடியோ எல்லாம் வருது. இவளுக்கும் அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் கிடக்கு. அப்ப கையில காசும் இல்லாம வீட்டுக்கும் போக முடியாம ரோட்லயே படுத்துடுறா. அப்ப ஒருத்தர் வந்து இந்தாம்மா ஏஞ்சி வீட்டுக்கு போமான்னு தட்டி விட இவளும் என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியாம ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு ஹாஸ்டலுக்குள்ள போயிடுறா. அங்க இருக்க படிக்கட்டிலேயே தூங்க ஆரம்பிக்கா. அப்ப வார்டனும் பார்த்துட்டு நீ யாரு திருட தானே வந்திருக்கன்னு செக்யூரிட்டி ரூமுக்கு கூட்டிட்டு போக, இங்க பாருங்க நான் திருடெல்லாம் வரல, நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நானும் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன்னு சொல்ல அப்படியா அப்பனா ஐடியா காட்டு, அதையும் மறந்து வச்சிருப்பா. ஆனா எனக்கு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் கிடக்கு. நம்ம காலேஜில் ஹைட் ஒரு பையன் இருப்பானே அவன் பேரு கூட நீ ஹீரோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன ஹீரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்ல சேம் டைம்ல இவளும் கிம்க்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்க, ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து சாரி கேட்டு கிடக்கான். ஏய் உன்னை யார் இங்க வர சொன்னா, இங்க பாருங்க இது சண்டை போடுற இடமா, போங்க போங்க உங்க சண்டையெல்லாம் வெளியே வச்சுக்கோங்கன்னு கத்த இவளும் கோவமா முன்னாடி போக இவனும் வந்து ப்ளீஸ் இதோட விட்டு அம்மாவோட நினைச்சு ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க, வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட இல்லை என்னால முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லை, ப்ளீஸ் என்னை தொல்லை பண்ணாதன்னு சொல்ல அப்ப கிம்மும் வந்துடுறான். டேய் உன்னை யாரா இங்க வர சொன்னா, அவனை நான் தான் வர சொன்னேன்னு அவன் கூட போயிடுறா, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு கிடக்குன்னு இவனும் அவனையும் வருத்திக்கிறான். இவளும் சாரி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேல, இப்ப நீ வீட்டுக்கு போ நான் என்ன பாத்துக்கிறேன்னு சொல்ல எங்க மறுபடியும் ரோடு பீச்சுன்னு போக போறியா, உனக்கும் ஹீரோ ஃபேமிலிக்கும் ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது, நீ கொஞ்ச நாள் எங்க வீட்டுல வந்து இருன்னு சொல்ல இல்ல நானே என்ன பாத்துக்கிறேன் அதான் கரெக்டா இருக்குன்னு சொல்றான். இங்க பாருமா நான் உட முடியாத பையன்ல, எனக்கு சமைச்சு போட என்ன பாத்துக்க ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, ப்ளீஸ் நீ எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப்பா கிடக்குன்னு சொல்ல இவளும் ஒத்துக்கிறா. அடுத்த நாள் யாங்க பையனும் எங்கடா காலேஜுக்கு வந்துட்டா ஹீரோனை பார்க்க போகலையா, அவதான் கிம்ம வீட்டுல கிடக்காளே அதனால என்ன, அவன் வேற பார்க்க அழகா கிடக்கான், அவன் ஹெல்த் வேற சரியில்லை, இந்த கொரியன் ட்ராமால வர மாதிரி ஹீரோனுக்கு சிம்பத்தி இல்ல அவன் மேல லவ் வந்துட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க ஏண்டா ஏன் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா இருக்க கூடாதான்னு பார்க்கான். அடுத்து ஹீரோயினும் கிம்காக விதவிதமா சமைச்சிருப்பா. இவனும் பார்த்துட்டு என்ன சும்மா பேச்சுக்கு சொன்னேன் உண்மையாவே சமைச்சிட்டியா பார்க்கவே சூப்பரா கிடக்குன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் வந்துடுறா. இவனும் பார்த்துட்டு கதவு மூட பாக்குறா. ஆனா அசால்ட்டா அவன் பாட்டு உள்ள வர நீங்க என்ன பண்ற என் லைஃப்ல ஏன் தலையிடுற, சரி நீங்க கடை நான் போறேன்னு போயிடுறா. இவனும் பார்த்துட்டு ஏன் இப்படி நின்றுட்டே கிடக்க கொஞ்சம் உட்காரு, நான் வேற உட முடியாத பையன் என்னை கத்த வைக்காதுன்னு சொல்ல இவனும் கான்ல தான் உட்காரான். அம்மா நீ ஏன் இங்க வந்தேன்னு கேட்க அவளுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், இங்க பாரு உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை சால்வ் பண்ணலான்னு கேட்க இவனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அப்ப அந்த ஆடியோவையும் கொடுக்க இவனும் பார்த்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா கிடக்குன்னு அதை செக் பண்ணிட்டு கிடக்காங்க. அப்ப மதியமே ஆயிடுது, சரி ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு பார்க்க இவனும் பிரியாணி பண்ணலாமான்னு கேட்க ஏன் உனக்கு உடம்பு முடியல நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். பரவாயில்லையே நீ என்ன பத்திலாம் கவலைப்படுறியான்னு கேட்க அப்ப ரிசல்ட்டும் வந்துருது, அந்த ஆடியோ ஃபேக்கா எடிட் பண்ணிருக்காங்கன்னு. இவனும் இப்போதைக்கு அவளுக்கு இது தெரிய வேண்டான்னு சொல்ல இவனும் ஓகே சொல்லிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வந்திருப்பா. அப்ப கிம்மும் எனக்கு என்னமோ நீ தான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கன்னு தோணுது, எல்லாத்தையும் மனசு விட்டு பேசினாலே சரியாயிரும்னு சொல்றான். அடுத்த நாள் இவளும் வீட்டுக்கு வர அவங்க அம்மாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவ டக்குன்னு கையெடுத்துட்டு இல்ல என்னோட திங்ஸ் தான் எடுத்துட்டு போக வந்தேன்னு போக அப்ப இவனும் அட்லீஸ்ட் அம்மா அப்பாட்டையாச்சும் பேசிட்டு போன்னு சொல்ல அப்ப இவங்களும் உன்னோட அப்பா அம்மா இவங்க தான், நாங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே ஒன்னா தான் இருக்கோம், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கம்பெனி ஆரம்பிச்சோம், நிறைய கஷ்டத்தை ஒன்னா தான் ஃபேஸ் பண்ணணும், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா இறந்து போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா கொஞ்சம் டென்ஷனா இருந்தான், நான் அதை நார்மலா விட்டுட்டேன், சடனா ஆக்சிடென்ட் ஆனது எங்களுக்கே ஷாக்கா தான் இருந்தது, அப்ப நீ சின்ன பொண்ணு, அது இல்லாம உனக்கு தூக்கத்தில் நடக்கிற டிசீஸ் வேற இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட நாங்க இதெல்லாம் சொல்லாம கிடந்தோன்னு சொல்ல இவளும் ஆனா நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கா. ஏன் நீ ஒரு ஆடியோ கேட்டில அது எல்லாமே ஃபேக்கு, நீ வேணா செக் பண்ணி பாருன்னு சொல்ல இல்ல தேவையில்ல, ஆனா இனிமே நான் இங்க இருக்கிறது சரி வராது, என்னை இத்தனை வருஷமா நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா கிடக்கு, ப்ளீஸ்மா நீ இப்படிலாம் பேசாத, எங்களை விட்டு எங்கேயும் போகாதன்னு சொல்றாங்க. இவளும் அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு கிளம்ப இத்தனை வருஷமா எல்லாம் ஒன்னா இருந்துட்டு சடனா இவ அப்படி போறதே இவங்களால ஏத்துக்கவே முடியல. அப்ப கைட்டு ஆபீஸ்ல இந்த பிள்ளை தான் ஹீரோனுக்கு முன்னாடி பர்சனல் செக்ரட்டரியா இருந்திருப்பா. அப்ப இவளும்
இவளும் பாரு ஹீரோயினால உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, அவளை சீக்கிரமா அந்த ஆபீஸை விட்டு அனுப்ப என்ன பண்ணணுமோ அதை பண்ணனு கிஃப்ட நீட்ட. ஐயோ இது ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, பரவாயில்ல அதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல கவலையே படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அடுத்த கட்டமா இவளும் வேலையை ஆரம்பிக்க அங்க இருக்க எல்லா வேலையும் தூக்கி இவ தள்ள தான் கட்டுறா. அப்ப இவளும் எனக்கு கொஞ்சம் சேலரி முன்னாடியே தர முடியுமான்னு கேட்க, என்ன சேலரியா, நீ அப்பப்ப லீவ் போட்டுற லேட்டா வருவ, இதுல உனக்கு சேலரி வேற முன்னாடியே வேணுமா, இந்த மாதிரி கேட்க இவளை வச்சுக்காதுன்னு எல்லாரும் முன்னாடியும் வேணும்னே அவளை அசிங்கப்படுத்திட்டு போறா. அப்ப இவனும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேட்டா கிளம்புறத பார்த்துட்டு இவனும் என்ன உன்னை பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரியுது, வா உன்னை நானே ட்ராப் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி தெம்பா குடிக்கலான்னு சொல்ல இவளும் இவரையே நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்க்க, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நீ என்னோட கம்பெனியில வேலை பார்க்குற, உன்னை பார்த்துக்கிறதும் என்னோட பருப்பு தான்னு சொல்ல அடுத்து இவனும் இவளுக்காக சரக்குலையே மொச்சிட்டோவை ரெடி பண்ணி நீட்டா இவளுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. மறுபடியும் தாங்க தாங்கன்னு குடிச்சிட்டு கிடக்கா. இவனு போதும் ரொம்ப குடிச்சிட்டேன்னு சொல்ல இல்ல எனக்கு வேணும்னு அவன் மேலேயே சாஞ்சுக்கிறா. அப்ப இவனும் ஒரு மாதிரி தயக்கத்தோட தான் அவளை டச் பண்றான். இங்க பாரு நீ எதை நினைச்சோ உன்னை போட்டு வர்த்திக்காதன்னு சொல்ல டக்குன்னு இவ பார்க்கவும் அது லைஃப்னா அப்படிதான் கிடக்குன்னு பொதுவா சொன்னேன்னு சொல்ல நான் என்னோட பிரச்சனையை என்னன்னு சொல்றது, அதை விடுங்க எனக்கு கிம்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கான், எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனை எப்படியாச்சும் காப்பாற்றணும், இப்போதைக்கு அவன் என்னோட கோலா கிடக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டான். இவனும் அவளை அழகா படுக்க வச்சுட்டு அவளையே தான் பார்த்துட்டு கிடக்கான். நம்ம கைட்டு பையன் ஏன் ஹீரோனுக்கு பார்த்து பார்த்து பண்றான், இவனும் ஒருவேளை ஹீரோனை லவ் பண்றானா இல்லை வேறு ஏதாச்சும் ரீசன் கிடக்கான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.